பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு புதிய நாளை கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 62 அதிகாரம் 4 நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன் மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். உன் தேசம் வாழ்க்கைப்படும். உன் குடும்பம் வாழ்க்கைப்படும். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கைப்படுவார்கள். உங்கள் தொழில் வாழ்க்கைப்படும். உங்களுடைய கையின் பிரயாசங்கள் வாழ்க்கைப்படும். நீங்கள் எந்தெந்த காரியத்திலே தோல்வி அடைந்திருக்கிறீர்களோ வாழ்க்கைப்படும். கர்த்தர் சொல்றார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். எத்தனை அருமையான வாக்குத்தத்தம் இல்லை? வாழ்க்கைப்படும். நம்ம ஆண்டவர் ஒரு நாளும் நடுத்தெருவில் விடுகிற கர்த்தர் அல்ல, நம்மை வாழ வைக்கிறவர். இதுவரைக்கும் ஒருவேளை நம்ம வாழ்க்கை முறிந்து போனது போல இருக்கலாம், முடிந்து போனது போல இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். இன்னைக்கு சொல்லுங்க, ஒருவேளை உங்க பிஸ்னஸில் லாஸ் ஆகி உட்காந்துருக்கிறீங்களா? என் பிஸ்னஸ் வாழ்க்கைப்படும் சொல்லுங்க. ஒருவேளை எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காம அவங்க ஒருவேளை தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில், துரத்தி விடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்களா? சொல்லுங்க, என் பிள்ளைகள் வாழ்க்கைப்படுவார்கள் சொல்லுங்க. என் குடும்பம் வாழ்க்கைப்படும் சொல்லுங்க. கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுறப்பா, உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று சொன்னீங்களே, அப்படியே எங்கள் ஒவ்வொரு காரியமும் வாழ்க்கைப்படட்டும். எந்தெந்த காரியம் மரித்து போன நிலைமையில் இருக்கிறதோ, எந்தெந்த காரியம் மரித்து கொண்டிருக்கிறதோ, அதில் ஆண்டவரே ஒரு உயிர் மீட்சியை கொடுத்து கர்த்தாவே எங்கள் தேசம் வாழ்க்கைப்பட கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. ஆமென்.